ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஒரு சில முக்கியமான விஷயங்களை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் அவசரமாக இந்த சாயப்பா ஓடி வந்தேன். நான் சொல்றத அலட்சியம் செய்யாம முழுவதுமாக நீ கேட்டு முடிச்சா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரிய வரும். எப்போதுமே தண்ணீரில் நீந்தும் மீனுக்கு அதன் இரையாக என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்து தான் அதன் உயிரை எடுப்பாங்கன்னு தெரியாது. தூண்டிலில் மீன் பிடிப்பதற்காக தூண்டிலில் ஒரு சின்ன உணவை போட்டு அந்த மீனை பிடிக்கும்போது அது தன்னுடைய அறியாமையால் இரையை சாப்பிட போய் அதுவே மனிதனுக்கு இரையாகி விடுகிறது. நீயும் அப்படி அறியாமையால் ஏதாவது தவறு செஞ்சு நீயே உன்னை அடுத்தவங்கள்ட்ட மாட்டிக்க பிரச்சனைகளை சிக்கிக்கும்படி ஆக்கி கொள்ளாதே. அதே போல எந்த இடத்திலும் ஆணவம் கொள்ள வேண்டாம். நான் தான் அழகு, நான் தான் பெருசுன்னு உன்னை உயர்வாக நினைக்கவும் வேணாம். காட்டுகளில் மான் என்னதான் அழகாக இருந்தாலும் புலி அதை ரசித்து பார்க்காது, ருசித்து பார்க்கணுன்னு தான் ஆசைப்படும். அதே போல தான் இங்கே எல்லா மனிதர்களும் நீ உன்னை வச்சு என்னென்ன காரியத்தை சாதிக்கலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர உன் கூட நட்பாக இருந்து உன் கூட பழகி நல்லபடியாக இருக்கலான்னு யாரும் யோசிக்க போகிறதில்ல. நம்ம காரியமாக யாரை வச்சு எப்படி நம்ம வேலையை முடிச்சுக்கலான்னு யோசிக்கக்கூடிய சுயநலமான இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இரு. அறியாமையோ ஆணவமோ வாய்க்கொழுப்போ அவசரமோ இது எது இருந்தாலும் அது மனிதனுக்கு அழிவை கொடுத்துரும். நீ எப்போதும் அவசரப்பட்டு பேசியோ ஆணவமாக நடந்துக்கிட்டோ அறியாமையாலோ உன் வாழ்க்கையில் தோத்து போயிடக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை மதித்தாலும் மதிக்கலைனாலும் நீ எப்போதும் நீயாக இரு. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவையற்ற வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு இறை வழிபாடுகளையும் என் நாமங்களையும் உச்சரிச்சினா அதற்குரிய பலன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ கையில் வச்சிருக்க காசு, பணம், சொத்து, செல்வம்னு இதை நம்பி தான் சில பேர் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்கன்னா அந்த மதிப்பு தேவையில்லைன்னு தூக்கி குப்பையில் போடு. உன்கிட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும் உன்னுடைய பழக்கத்துக்காக உன்னுடைய குணத்துக்காக பேசக்கூடிய மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் நிரந்தரமாக இன்பமும் துன்பமும் அடைந்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு கட்டம் வரவு, மறு கட்டம் செலவு, ஒரு பக்கம் இன்பம், மறுபக்கம் துன்பம், இப்படி தான் என்னுடைய திருவிளையாடல் இருக்கும். நீயும் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன். எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப துக்கத்திலேயோ கோபத்திலேயோ இருந்தாலும் சரி பேச்சை குறைச்சிக்கோ. யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காத. ஏன்னா இந்த மாதிரி சமயங்களில் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது நீ பேசுகிற விஷயங்கள் சில சமயம் உன்னையும் மீறி தவறாக வெளிவரவும் வாய்ப்பு இருக்குது. வாக்குறுதி கொடுத்தீன்னா அப்புறம் ஐயோ தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டோமே, இதை நிறைவேற்ற முடியாதோன்னு வருத்தப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் எப்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ அல்லது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போதோ அல்லது ரொம்ப கோபத்தில் இருக்கும்போதோ நீ யாருக்கும் வாக்கு கொடுக்காதேன்னு செல்லவே. உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் இந்த சாயப்பா கொடுப்பேனோ மாட்டேனோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழம்பாதே. கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். இப்போது நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கொடுக்க போகிற சந்தோஷமும் செல்வமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதாக வந்து சேரப்போகுது. எல்லா காலத்தையும் சூழ்ச்சியையும் கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற. நீ எதை நினச்சும் கண் கலங்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நன்மையாக நல்லதாகவே நடக்குமேன்னு செல்லவே. உன் மனசில் இருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல மனசுள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மாற்றலாம் திருத்தலாம் நீ ஒருபோதும் முயற்சி செய்யாதே. மாற்றணும்னு நினச்சினா உன்னை வேணும்னா நீ மாற்றிக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் உன்னால் திருத்த மாற்ற முடியாது. அவங்கவங்க பிறவி குணத்தோட தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் வாழணுன்றது தான் அவர்களுடைய தலைவிதியாக எழுதிப்பட்டிருக்கு. கொட்டி கிடப்பதையெல்லாம் நீ அள்ளணும்னு நினச்சினா அதில் ஆபத்தும் மறைஞ்சிருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே
உனக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுக்க பழகிக்கோ. அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படும் போது அதில் தேவையில்லாத ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கூட வந்துடுமே செல்லவே. நீ பிறந்ததுலேருந்து எவ்வளவோ விஷயங்களை என்கிட்ட வேண்டுதலாக கேட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனால் நான் உனக்கு எதை கொடுக்கணுன்றத யோசித்து உனக்கான சரியானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் எப்படி சரி செய்யணுமோ சரி செஞ்சு நீ ஆசைப்படுறது போல உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ஒதுங்கி இருக்க பழகு. இந்த சாயப்பா நான் ஒருபோதும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன். அடுத்தவங்க உன்னை பற்றி தப்பாக நின்னாலும் தப்பாக நினச்சாலும் நீ ஒருபோதும் அதை யோசிக்காதே. ஒருத்தன் பொய் சொல்கிறான், ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது ஏன் பொய் சொன்னால் ஏன் தப்பு செஞ்சான்னு கேட்குறது கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக இருக்காது. ஏன் பொய் சொன்னான்னு கேட்டால் அவன் அதுக்கும் ஒரு பொய்யை தான் சொல்லுவான். அதனால் நீ ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது உனக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போகிறது தான் சரியாக இருக்கும். நடந்து முடிஞ்ச எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. இன்னும் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது என்னதான் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இதை சரி செஞ்சு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ என்னிடம் கேட்டதை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் என் செல்லமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த சாயப்பா உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். நீ ஒருபோதும் பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கக்கூடிய கோழையாக இருக்காதே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு சமாளித்து சந்தோஷமாக வாழ முடியுங்கிறதுல உறுதியாக இரு. உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது கண்டிப்பாக உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நீ அடைந்தே தீருவாய். நீ பெறப்போகிற வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதின் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தவும் மாற்றவும் வந்திருக்கேன். எல்லா மனுஷனும் ஆரம்பத்தில் அவங்க குணம் எப்படி இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பல கஷ்டங்களை பார்த்த பிறகு சோதனைகளை பார்த்த பிறகு அடக்கமும் பணிவும் கொண்டவனாக மாறிவிடுவான். நீயும் அடக்கத்தோடும் பணிவோடும் இருக்கிறது நல்ல விஷயம்தான். எப்போ உனக்கு துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடு. நீ அமைதியாக பொறுமையாக அடக்கத்தோடு பணிவோடு இருக்கும்போது இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமை சேரும் என் செல்லமே. நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை நினைவில் வைக்காதே. எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வெற்றியின் போது கைத்தட்டும் பல கரங்களை விட தோல்வியில் கை கொடுக்கும் அந்த ஒரு விரலே போதுமானது. நீ எப்போது உனக்கு யாரெல்லாம் ஆறுதலாக இருக்காங்க அன்பு செலுத்துகிறாங்கன்றத கவனித்து பார்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடச்சிட்டா பார்வையில் படுறதெல்லாம் சாதாரணமாக தோண ஆரம்பிச்சிடும்.